Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது யாவரும் தேவனுடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதர், அற்புதர் ஆராதனை தேவனே, நீர் அற்புதர், அற்புதர் அதிசயங்களை காணப்படுகிற தேவனே, நீர் அற்புதர். மகிமையானவரே, நீர் அற்புதர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மாட்சிமையானவரே, ஸ்தோத்ரா, ஸ்தோத்ரா, பரிசுத்தரே, ஸ்தோத்ரா, எங்கள் பரலோக ராஜாதி ராஜாவே, ஸ்தோத்ரா, எங்கள் ஆராதனைக்குரியவரே, ஸ்தோத்ரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகத்துவமானவரே, ஸ்தோத்ரா, 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 பரிசுத்தர், பரிசுத்தர், எங்கள் தேவன், தேவாதி தேவனே, நீ பரிசுத்தர். மகிமை மாட்சிமை நிறைந்த தேவனே, நீ பரிசுத்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Stotra, 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 Madhuri, hallelujah, 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 Makre, Makre, Madhuri, Stotrika, Stotrika. எங்கள் பரலோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவர், வல்லவர், நல்லவர், நல்லவர், மகிமை மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயங்களை காணப்படுகிற தேவனவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த, பரிசுத்த, பரலோக தேவாதி தேவனே பரிசுத்த. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கல்வாரி நாயகன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகளின் நாயகன். நமக்கு நன்மைகளை செய்யும்படியாக நம்மை அழைத்தாரே, ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமையான தேவனை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த, பரிசுத்த, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்த பாதையில் நடக்கும்படி நம்மை அழைத்தாரே, ஹல்லேலூயா. சேற்றில் உலர்ந்து கடந்த நம்மை ஹல்லேலூயா பரிசுத்த பாதையில் நடக்கும்படியாக அழைத்தாரே, நித்திய ஜீவனுக்காக அழைத்தாரே, அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நித்திய ஜீவ பாதையை காண்பித்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்தியத்தை குறித்து எல்லா மகிமைகளை நமக்கு சொல்லி கற்று தந்தாரே, ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அதிசயமான தேவன், அதிசயமான தேவன் அவர். ஹல்லேலூயா, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்ரோயி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹெல்ஸ்ராயை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேருபீன்கள், சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர், ராஜாதி ராஜன் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனை ஸ்தோத்திரிப்போம். அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதர், அற்புதர். ஹல்லேலூயா. மகத்துவம் நிறைந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் மகத்துவம் நிறைந்த தேவன், மாட்சிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவம் நிறைந்தவர். ஹல்லேலூயா. நம்ம மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்ம மத்தியில் இப்போது வாசமாய் இருக்கிறாரே. ஆதியின் ஜலத்தின் மேல் அசைவாடி தேவன் இப்போது நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே, ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம்முடைய கண்களை திறந்தாரே, ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தீமைகள் தீதுகள் அணுகாதவாறு வேலையடித்து பாதுகாக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளங்கையில் வரைந்து பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகத்துவமான தேவன், அவர் மாட்சிமை நிறைந்த தேவன், மகத்துவம் நிறைந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்முடைய ஆராதனைக்குரிய தேவன், ஆராதனைக்குரிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சகர், ரட்சகர், நம்முடைய ரட்சிப்பின் தேவன், அவர் அடிமையில் உழந்து கிடந்தோமே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்தாரே. ஹல்லேலூயா. நம்மை உயர்ந்த ஸ்தானத்துக்கு வைக்கும்படியாக, நமக்கு மேன்மைகளை செய்யும்படியாக, ஹல்லேலூயா. அவருடைய மேன்மைகளை காணும்படியாக, அவருடைய மகத்துவங்களை காணும்படியாக நம்மை ரட்சித்தாரே, ரட்சகர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அழிந்து போகாமல் நம்மை தூக்கி எடுத்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே சத்தியம், அவரே ஜீவன், அவரே வழி, அவரே நம்முடைய ஜீவன். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய சத்தியம், அவரே நம்முடைய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நித்திய ஜீவனை
ஹalleluya அவரே நம்முடைய நித்திய ஜீவன் ஹalleluya நித்திய ஜீவ வார்த்தைகளை நமக்கு தந்தாரே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்ர 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 ஹalleluya 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 கர்த்தத்துவம் நிறைந்த தேவன் அவர் ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்த தேவன் ஹalleluya 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 அதிசயமானவர் ஹalleluya ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்ற அதிசய நாமத்தை உடைய தேவன் அவர் ஹalleluya 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 நேற்று வேண்ட என்று மாறாத தேவனை ஸ்தோத்திரிப்போம் பரலோக ராஜாதி ராஜா ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானன் சர்வ லோகத்துக்கும் அதிபதி தேவன் அவர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 உரையான சேர்த்து கிடந்தோமே ஹalleluya அவர் மீட்டாரே ஹalleluya அவருடைய ஜீவ ரத்தத்தால் நம்மளை மீட்டாரே நம்முடைய நாற்றங்களை எல்லாம் நீக்கும்படியாக நம்மை அழைத்தாரே ஹalleluya அவரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் துதிப்போம் ஹalleluya கல்வாரி நாயகன் ஹalleluya ஹalleluya நம்மீது எவ்வளவு இரக்கம் கொண்ட தேவன் அவர் நம்மீது எவ்வளவு அன்பு கொண்ட தேவன் ஹalleluya நமக்கு சமாதானத்தை தரும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவ சாபங்களை சுமந்து தீர்த்தாரே ஹalleluya நம்முடைய ரட்சிப்பின் தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நம்முடைய ரட்சகர் ஹalleluya 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 மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நம்முடைய ஆராதனைக்குரியவர் ஹalleluya 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 நம் மத்தியில் இப்போதும் அசைவாடி கொண்டிருக்கிறவர் நம் துதிக்கு பாத்திரர் ஹalleluya ஹalleluya துதியோரே துதிக்கு பாத்திரரே மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அற்புதரே ஸ்தோத்திர 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 ஹalleluya வசத்தே நன்மையாக முடிசூட்டி தருகிறீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திர 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 பரிசுத்தர் 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 ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் நமக்காக ரத்தம் சிந்தினாரே நம்முடைய பாவ சாபங்களுக்காக ரத்தம் சிந்திய தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம் அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 நித்தம் நித்தம் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya ஆலோசனை கர்த்தர் அவர் ஆலோசனை தந்து நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நடக்க வேண்டிய பாதையில் ஆலோசனை தந்து நடத்துகிறாரே ஹalleluya பாதம் கல்லில் இடராதபடி தனது கரங்களில் ஏந்தி நடத்துகிறாரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஹalleluya 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 அப்பா பிதாவே எனக்கு புத்திர சீகாரத்தை நமக்கு தந்தாரே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் அவருடைய அளவற்ற இரக்கத்திற்காக ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 ஸ்தோத்திர 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 மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம் ஹalleluya 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 அதிசயமானவர் அவர் அதிசயமானவர் ஹalleluya ஹalleluya வல்லமை மிக்க செயல்களை நம் வாழ்க்கையை செய்கிற தேவனவர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஹalleluya 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 அவருடைய ஆழங்களை அதிசயங்களை நமக்கு காண்பிக்கும்படியாக அழைத்தாரே அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம்மை அழைத்தாரே அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம்முடைய கண்களை திறந்து தந்தாரே நம்முடைய ரட்சகரை ஸ்தோத்திரிப்போம் நன்மைகளை நாயகனவர் ஹalleluya 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 நன்மை நமக்கு நன்மைகளை செய்யும்படியாக நம்மை அழைத்தாரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்டிருந்த நம்மை சிறந்து விளங்கும்படி ஹalleluya ஹalleluya அவர் அழைத்தாரே ஹalleluya உயர்ந்தவர் உன்னதர் வல்லவர் ஹalleluya உன்னத தேவனை ஸ்தோத்திரிப்போம் அவர் உன்னத தேவன் ஹalleluya ஹalleluya ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ஹalleluya பரிசுத்த பரிசுத்த நம்மையும் பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 நம் ஆராதனைக்குரிய தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya எல்ரோயி எல்ஷடாய் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர சமாதான பிரபு நம்முடைய ரட்சகர் சமாதான பிரபு ஹalleluya ஹalleluya நமக்காக ஹalleluya சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக ரத்தம் சிந்தினாரே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya நம்மீது எவ்வளவு அன்பு நம்மீது எவ்வளவு இரக்கம் கொண்டவர் ஹalleluya 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 ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ரத்தத்தோம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அபிஷேகநாதன் அவர் ஹalleluya அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்காரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம்
அபிஷேகத்தால் நம்மை நம் குடும்பத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. அவருடைய பிரசன்னத்தால் அவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. சோதரிப்போம். ஹாலே லூயா, ஹாலே லூயா. அவருடைய பிரசன்னம், ஹாலே லூயா. அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிரப்புகிறாரே. ஹாலே, அவருடைய பிரசன்னத்தால் நம்மை மூடி மறைக்கிறாரே. ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹாலே லூயா, ஹாலே லூயா. கிருபை நிறைந்த தகப்பன். ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஹாலேலூயா. நம்முடைய தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹாலேலூயா. நம்முடைய தகப்பன். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. ஸ்தோத்ர, ஸ்தோத்ர, ஸ்தோத்ரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அற்புதர், ஆராதனைக்குரியவர், அற்புதர், அற்புதர். ஹாலேலூயா. தூயோனே, துதிக்கு பாத்திரரே. ஹாலேலூயா. மகத்துவமானவரே, மாற்றுமை நிறைந்த தேவனவர். ஹalleluya, ஹalleluya. பரலோக தேவன். ஹalleluya. ராஜாதி ராஜா. ஹalleluya, ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அக்கினியே, கன்மலையே. ஹalleluya. கரம் பிடித்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கரம் பிடித்து உயர்ந்த கண்மலை மேல் நிறுத்துகிறவரே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அற்புதர், அற்புதர். எங்கள் ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர், மகத்துவமான தேவன். ஸ்தோத்திரம். ஹalleluya. அற்புதர். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அபிஷேகநாதனே, அக்கினியே, கண்மலை, அக்கினியால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்போதும் அக்கினியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறேனே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே ஸ்தோத்திரம். அபிஷேகத்தால் இப்போதும் எங்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே. ஹalleluya, ஹalleluya. எங்கள் துதிகளில் பிரியமாயிருக்கிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நம் துதிகளில் பிரியமாயிருக்கிறவர். ஹalleluya, ஹalleluya. இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. அற்புதரே ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திர, எங்கள் மகத்துவமானவரே ஸ்தோத்திரம், மகிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரம், சத்தத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. வல்லவர், 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 நல்லவர், நல்லவர். ஹalleluya, 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 ஹalleluya. அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. அதிசயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அவர் இரக்கம் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. இரக்கத்தின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya, 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 ஹalleluya. வல்லவர், வல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹalleluya, 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 ஹalleluya. அற்புதரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தர், பரிசுத்தர். நம்முடைய தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர். நம்மை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்க. அவர் நம்முடைய துதிகளில் வாசமாய் இருக்கிறவர். நம்மீது இரக்கம் கொண்ட தேவனே ஸ்தோத்திரிப்போம். எல் ஷடாய், எல் ரோயி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஹalleluya, அவரே வழி. ஹalleluya, 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 ஹalleluya. நம்முடைய ஜீவாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானவர். ஹalleluya, சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பின் தேவன். ஹalleluya, ஹalleluya. எங்கள் ரட்சகரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, எங்கள் ரட்சகர், ரட்சகர், நம்முடைய ரட்சகர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya, நமக்காக ரத்தம் சிந்திய ரட்சகர். ஹalleluya, 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 ஹalleluya. சிறுமைப்பட்டு கிடந்தோமே, அடிமைப்பட்டு கிடந்தோமே, நம்மை மீட்டாரே நம்முடைய ரட்சகர். ஹalleluya, நம்மை மீட்ட ரட்சகரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya. அவருடைய அரவணைத்த அன்புக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, அவருடைய அரவணைத்த அன்புக்காக தேவனே உம்முடைய அரவணைத்த அன்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அபிஷேகநாதனே, அபிஷேகத்தால் இப்போது நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அளவெல்லாம் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிறுகாலத்தை தந்த தேவனவர். ஹalleluya, ஹalleluya. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிறுகாலத்தை பன்னீரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரியம். ஹalleluya, ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே உம்முடைய மகத்து உங்களை காணும்படியாக கண்களை திறந்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு வல்லமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஒரு கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது அளவற்ற அன்பைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. எங்கள் மீது எப்போதும் நோக்கமா
துதிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கண்டங்களை அழைத்த தேவனே, ஹalleluya ஹalleluya. கருவில் கண்ட தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நம்மை உருவாக்கும் முன்னே அறிந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபு நித்திய பிதா. ஹalleluya ஹalleluya. நம்முடைய சமாதான பிரபுவை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் உயர்ந்தவர், உன்னதர். ஹalleluya. உன்னத மறைவில் வைத்து பாதுகாக்கிற தேவன் அவர். காக்கும் கரங்களால் மறைத்து பாதுகாக்கிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய ஞானத்தால் நிரப்பி நம்மை நடந்துகிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் பரிசுத்தர் பரிசுத்தர் கேருவீங்கள் சேராவீங்கள் ஆராய்ச்சி பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. பரிசுத்த பாதையில் நடந்துகிறீர்களே சோதரிக்கிறோம். பரிசுத்த உணவை பின்னும் பரிசுத்தமாகட்டுமே. எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறீரே சோதரிக்கிறோம். ஹalleluya. நித்திய ஜீவ வார்த்தைகளால் எங்களை நித்த நடத்துகிறீரே. சோத்ரா சோத்ரா சோத்ரமானவரே, இப்போது நாம் ஒரு பாடல் பாடலாம். ஹalleluya. ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடையும் வேளையில், ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடையும் வேளையில், தூய ஆவியே துணிவும் மட்டே ஆவி மழையால் அபிஷேகம், தூய ஆவியே துணிவு மட்டே ஆவி மழையால் அபிஷேகம், ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடையும் கைகூர்ந்து மகிழ கர்த்தராவியே வல்லமையாய் இங்கு கிரியை செய்திடுமே. கைகூர்ந்து மகிழ கர்த்தராவியே வல்லமையாய் இங்கு கிரியை செய்திடுமே. கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருவே. கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருவே. ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடையும் வேளையில், ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடையும் வேளையில், தூய ஆவியே துதிவு மக்கே ஆவி மழையால் அபிஷேகம், தூய ஆவியே துதிவு மக்கே ஆவி மழையால் அபிஷேகம், ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுவே. துணையாளனே துணை நின்றிடுவே. ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுவே. துணையாளனே துணை நின்றிடுவே. தேவசாயலால் என்னை மாத்திடுவே. ஆசீர்வாத மழை பொழிந்திடுவே. தேவசாயலால் என்னை மாத்திடுவே. ஆசீர்வாத மழை பொழிந்திடுவே. ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடையும் வேளையில், ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடையும் வேளையில், தூய ஆவியே துதிவு மக்கே ஆவி மழையால் அபிஷேகம், தூய ஆவியே துதிவு மக்கே ஆவி மழையால் அபிஷேகம், கலிகூர்ந்து மகிழ கர்த்தராவியே வல்லமையாய் இன்று கிரியை செய்திடுவே. கலிகூர்ந்து மகிழ கர்த்தராவியே வல்லமையாய் இன்று கிரியை செய்திடுவே. கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருவே. கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருவே. ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடையும் வேளையில், தூய ஆவியே துதிவு மக்கே ஆவி மழையால் அபிஷேகம், தூய ஆவியே துதிவு மக்கே ஆவி மழையால் அபிஷேகம். இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம்.
எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 19 முதல் 36 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்தே நாம் வாசிக்கலாம். 7 நாளாகவும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்மா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடைவீர்கள் என்று சொல் என்றார். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து யூசோப்பு குழந்தைகளின் கொத்துகை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்களிலும் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வர ஒட்டாமல் வாசப்படியை விலக்கி காத்து கடந்து போவான். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியாயமாக கை கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனை கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ண போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் இருக்கும் வீட்டிற்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கிலிருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதல் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டை அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் என்றான். எகிப்தியர் தாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிசைந்தமா புளிக்கும் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோல் மேல் எடுத்துக் கொண்டு போனார்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததனால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இந்த அதிகாரத்திலிருந்து நாம பார்க்கும்போது நாம் நேற்றுக்கு பார்த்தோம், அவர்களுக்கு கர்த்தர் என்னெல்லாம் அந்த பஸ்கா பலியை குறித்து எப்படியெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களிடமும் ஊபர்களிடம் எல்லாவற்றையும் எடுத்து அதை எந்த விதமாக அதை அனுசரிக்க வேண்டும் என்று எடுத்து சொல்கிறார்கள். அவ்விதமாய் அவர்கள் சொன்ன விதமாவது அவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூப்பர்களையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் அழைப்பித்து அவர்களுக்கு இவ்விதமாய் சொல்கிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆடை எடுக்க வேண்டும் என்றும் அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து, அது பழுதற்ற ஆண் ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் ரத்தத்தை வீட்டின் வாசலின் நிலைக்கால்களிலும் சட்டங்களிலும் தெளித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் அந்த மாம்சத்தை அக்னியில் சுட்டரித்து அதை கசந்த கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் தான் சாப்பிட வேண்டும் என்றும் அவ்வாறு மீதியாக இருக்கிறதை அவர்கள் அந்த விடியற்காலத்துக்குள் அக்னியில் சுட்டரித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அந்த விடியற்காலம் வரை அவர்கள் வீட்டை விட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் தங்குகிற அந்த வீட்டை விட்டு ஒருவரும் வெளியே போகக்கூடாது என்றும் தேவன் தனக்கு சொன்னவற்றை எல்லாம் அவர்களுக்கு எடுத்து வைத்தார். மேலும் இந்த பஸ்கா பலியை நினைவு கூறுதலுக்காக அவர்கள் இந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களுடைய தேசத்துக்கு தேவன் காண்பிக்கிற அந்த கானான் தேசத்துக்கு சென்ற பிற்பாடு அவர்கள் இந்த நாளை ஆராதனை தலைமுறை தோறும் அவர்கள் அதை நினைவு கூர்ந்து தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கு கட்டளையாக இதை எடுத்துரைத்தார். அவர்கள் அந்த தங்களுடைய ஜனங்களுக்கு இதை எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அதை நீங்கள் அனுசரிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு சொன்ன போது அவர்கள் தேவனை பணிந்து கொண்டார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிற தேவனை அவர்கள் பயபக்தியோடு பயணிந்து கொண்டார்கள். இவ்விதமாய் அவர்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து அந்த நாட்களில் அவர்கள் அந்த
கர்த்தர் சொன்னபடியே அந்த ஆடை அடித்து அவர்கள் வீட்டின் நிலைக்கால்களிலும் சட்டங்களிலும் வாசல்களிலும் அந்த இரத்தத்தை தெளித்துக் கொள்கிறார்கள். அடுத்ததாக அவர்கள் மீதி இருந்ததை அவர்கள் அந்த நாள் அவர்கள் தேவன் அந்த சங்காரம் பண்ணுவதற்காக அந்த தீர்மானிக்கப்பட்ட அந்த நாள் யாருமே வெளியே போகக்கூடாது. அந்த விடியற்காலை மட்டும் அவர்கள் வெளியே போகக்கூடாது. அவ்வாறாக அவர்கள் அந்த ஆட்டின் மாம்சத்தை சுட்டு அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசந்த கீரையோடும் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்றும் மீதி அக்கடியால் சுட்டரிக்க வேண்டும் என்றும் சொன்னபடியாக அவர்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அந்த நாள் தேவன் நடுராத்திரியில் இந்த சங்கார தூதரோடு அவங்க அந்த தேசத்துக்கு கடந்து வருகிறார். கடந்து எந்த வீட்டிலெல்லாம் ஆட்டின் ரத்தம் வீட்டு வாசலில் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீடை தேவன் பாதுகாத்து கடந்து செல்கிறார். மற்ற எல்லா வீடுகளில் அடையாளக்குறி இல்லாத எகிப்தியர்களின் வீட்டில் உள்ள பார்வோன் குடும்பம் முதல் காவல் காக்கும் ஒருவருடைய வீடு வரை உள்ள எல்லாருடைய தலைப்பிள்ளைகள், அதாவது தலைப்பிள்ளைகளும் அவர்களுடைய மிருக ஜீவன்களின் தலையீட்டுகளையும் தேவன் சங்காரம் பண்ணினார். எல்லா வீடுகளிலும் ஒரு வீடு இல்லாமல் எல்லா வீடுகளிலும் மகா கூக்குகள் அங்கே ஓசை ஒலிக்கிறது. இதை ஒரே அலுவல்கள் அந்த ராத்திரி ஒலிக்கிறது. இந்த ராத்திரியில் மோசேயையும் ஆணோரையும் பார்வோன் அழைத்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு உங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக நீங்கள் கடந்து செல்லலாம் என்றும் உங்கள் மிருக ஜீவன்களை நீங்கள் அழைத்து செல்லலாம் என்றும் நீங்கள் செல்லும் போது என்னையும் ஆசீர்வதிங்கள் என்றும் அவன் வேண்டுகிறார். அவ்வாறாக அவர்கள் மீண்டும் அவர்களுக்கு தேவன் ஒரு தயை கொடுத்திருந்தார். என்ன தயை என்றால் அந்த தேசத்தில் உள்ள எகிப்தியர்களுடைய பொன்னுடைமைகள், வெள்ளி உடைமைகள், வஸ்திரங்களை நீங்கள் கேட்டு வாங்குங்கள் என்று அவ்வாறாக தேவன் அவர்களுக்கு தயை கட்டளையிட்டதன் நிமித்தம் அவர்கள் அந்த பொன்னுடைமைகளையும் வெள்ளியுடைமைகளையும் வஸ்திரங்களையும் அவர்களிடமிருந்து கொள்ளை பொருளாக பெற்றுக் கொள்கிறார்கள். அவ்வாறாக அவர்கள் துரிதப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு இங்கே இருந்தால் இனி இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தேசத்தில் இருந்தால் இன்னும் நமக்கு பெரிய ஆபத்து ஏற்படும் என்று அவர்கள் பயந்து துரிதப்படுத்துகிறார்கள். நீங்கள் உங்கள் ஆடு மாடு உங்கள் மிருக ஜீவன்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் வெகு விரைவாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள் என்று அந்த எகிப்தியர்கள் அவர்களை துரிதப்படுத்துகிறார்கள். இதிலிருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளலாம் என்றால், தேவன் அங்கே தேவனுடைய வல்லமையின் கரம் அங்கே கடந்து செல்லும் போது, நமக்கு விரோதமாய் யாராவது எழும்பும் போதோ, மற்றபடி நமக்கு விரோதமாய் யாராவது செயல்படுகிற நேரங்களிலும் தேவனுடைய வல்லமையின் கரம் அங்கே கடந்து செல்லும் போது அவர்கள் தேவனுக்கு பயந்து நடுங்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இவ்விதமாய் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அந்த கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த அடிமைத்தனத்தில் இருந்த எகிப்திற்கு அடிமைத்தனமாய் வாழ்ந்த அந்த இஸ்ரவேலை இவ்விதமாய் அவருடைய வல்லமையான கருத்தின் மூலம் மீட்டுக் கொள்கிறார். எப்படி இருப்பார்கள்? முதலாவதாக அந்த பாம்புகளாக மாற்றுகிறார், ரத்தாகமாக மாற்றுகிறார், தவளைகளை தேசத்தில் அனுப்புகிறார். இதெல்லாம் அவர்களுடைய மந்திரவாதிகள் செய்கிறார்கள். அடுத்ததாக அவர்கள் தேவன் செய்கிற ஒவ்வொன்றையும் அவர்களால் செய்ய முடியவில்லை. கல்மழையை அனுப்புகிறார், பெயர்களை அனுப்புகிறார், புழுதியை வீசி கொப்பளங்களை உருவாக்குகிறார். இப்படியாக ஒவ்வொரு அற்புதங்களை தேவனுடைய வல்லமையை கருத்தை அங்கே வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இது தேவனுடைய கரம் எங்கே வெளிப்படுகிறது என்று அங்கே அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். கடைசியாக ஒவ்வொன்றிலும் பார்வோனுடைய இதயம் அங்கே கடினப்பட்டுக் கொண்டிருந்ததனால் தேவனே அவருடைய இதயத்தை கடினப்படுத்துகிறார். எதற்காக? தன்னுடைய வல்லமையின் கருத்தை அந்த தேசத்தில் உள்ள தேவர்களுக்கு அவர் நிலைநாட்ட வேண்டும். அந்த தேசத்தில் தேவர்களுக்கு கர்த்தரே தேவன் என்றும் தேவனையை கர்த்தர் என்றும் நீதியை நிலைநாட்ட வேண்டும். அதற்காகத்தான் அந்த கருத்தின் வல்லமையை அங்கு வெளிப்படுத்தி அவர்களை மீட்க முடியாது செய்கிறார். அதே போல கடைசியாக அவர் அந்த தலைச்சல் பிள்ளைகளை அங்கே சங்காரம் பண்ணி அந்த 430 வருஷம் முடிகிற அன்றைய தினம் அந்த தேசத்தை விட்டு வெளியே புறப்பட செய்கிறார். நம்முடைய கர்த்தருடைய வல்லமையின் கரம் எவ்வளவு வல்லமை உடையது என்பதை நாம் நினைத்து பார்ப்போமாக. ஸ்தோத்திரம். இப்போதும் நாம் தனித்தாரின் சோதிக்கு அறிந்த ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் இந்த காலை நேரம் முதல் இந்நேரம் நாம எப்படி வாழ்ந்தோம், தேவனுக்கு எப்படி பிரியமாய் வாழ்ந்தோம் என்று நம்மை சோதித்து பார்ப்போமாக. காலையில் எழும்பினதும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோமா? அதிகாலை தேவனை தேடிக் கொண்டோமா? அவருடைய அன்பில் நிலை நின்றோமா? அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோமா? இந்நேரம் எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக நாம நடத்தினோம்? அவர் நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாய் இருந்ததா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எந்த இடத்தில் நாம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருந்தோம்
செய்வோமா? நாம மனுஷங்களுக்கு பிரியமாய் நாம் வாழ முடிய தேவையில்லை. ஆனால் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அப்போது நாம் நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு நேராக செல்ல முடியும். அதனால் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்தேனா, ஆண்டவரே நான் எந்த இடத்தில் நான் குறைவுள்ளவனாக இருந்தேனோ அங்கே என்னை சரி செய்யும் ஆண்டவரே. நான் ஒரு சரியான உமக்கு பிரியமான மகனாக வாழும்படி நீர் உதவி பண்ணும் என்று நாம் அங்கே ஒப்புரவாகிக் கொள்வோமாக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக நாம என்ன பண்ணிக்கலாம்? இப்போதும் கல்வாரி பாதத்துக்கு நேராக எல்லாவற்றையும் கொண்டு வைங்க. கல்வாரி சிலுவைக்கு நேராக ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுடைய பாரங்களை எல்லாம் உங்களுடைய பாரங்களை எல்லாத்தையும் கொண்டு வைங்க. அவர் பாரம் சுமக்கிற தேவன், நம்முடைய பாரத்தை சுமக்கிற தேவன். நமக்கு அவருடைய நுகம் எளிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் அவர் நம்முடைய பாரத்தை சுமக்கிறவர். இப்போது நம்முடைய வியாதிகளை எந்தெந்த இடங்களில் ஆண்டவரே பலவீனம் இருக்கிறது எல்லாவற்றையும் எந்தெந்த இடங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் அவருடைய சிலுவைக்கு நேராக வைங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தின் சீர்கேடுகள் என்னென்ன சீர்கேடுகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் கொண்டு வைங்கள். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவ ரத்தத்தால் எல்லாம் சரியாகும். ஹல்லேலூயா. இப்போதும் தேவனே உம்முடைய ஜீவ ரத்தத்தால் எல்லாருடைய பலவீனங்களும் சரீரங்களில் இருக்கிற பலவீனங்கள் உம்முடைய ஜீவ ரத்தத்தால் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. நீர் ஊற்றும் ஆண்டவரே. எந்தெந்த இடங்களில் பலவீனம் இருக்கிறதோ அந்த இடங்களில் ஆண்டவரே ஒரு ஜீவ ரத்தம் இறங்கி அந்த இடத்தை சுத்திகரிப்பதாக, அங்கே ஒரு விடுதலையை கொடுப்பீராக. ஒவ்வொருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு ஜீவ ரத்தம் வாய்ந்தோடனும் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடும் ஆண்டவரே. ஜீவ நதியாக ஆண்டவரே, ஜீவ ஊற்றாக நீர் இறங்குவீராக. எங்கள் வல்லமையே, எங்கள் கண்மலையே நீர் ஊற்றும் ஆண்டவரே. ஜீவ ரத்தத்தால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தப்படுத்துவீராக. குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. குடும்பங்களை ஆண்டவரே உமக்கு நேராக திசை திருப்புவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவ ரத்தத்தால் ஆண்டவரே எல்லாம் பரிசுத்தப்படுவதாக. குடும்பங்கள் இருக்க சீர்கேடுகள் எல்லாம் சீர்படுத்தப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதும் சரீரம் முழுவதும் இறங்கட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் நீங்கி போகட்டும். ஜீவ ரத்தத்தால் சரீரம் ஆண்டவரே பலனடையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலனடைவதாக. ஜீவ ரத்தத்தால் சரீரம் பலனடையட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போதும் ஆண்டவர் எல்லாரும் அவங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் எல்லாவற்றுக்கும் பதிலை தருகிற தேவன். அவர் உங்களுடைய குறைகளை நிறைவாக்குகிற தேவன். அவர் சொல்லி இருக்கிறார், என் நாமத்தினால் கேட்பது எதுவோ அது அங்கே கிடைக்கும். என் நாமத்தினால் கிறிஸ்துவினால் எல்லா குறைகளும் நிறைவாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் குறைகளை எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குவார் தேவன். அவரோடு முறையிடுங்கள் எல்லாவற்றையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களை எடுத்து சொல்லுங்கள் அவரோடு. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்ப தேவைகளுக்காக ஆண்டவரே, குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதத்தை நீ குடும்பங்களில் மேன்மைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். குடும்பங்களில் மேன்மையப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரங்களை எல்லாம் உமது கருத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுபடும்படியாக ஒரு வழிவாசலை திறந்து கொடுப்பீராக. சமாதானத்தை அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் மாயை விலைகளில் சென்று சிக்கி தவிக்காமல் ஆண்டவரே உம்முடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை வழி நடத்துவீராக. உம்முடைய அன்பில் அவர்கள் நிலை கொண்டு வாழ ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடக்க ஆண்டவரே அவர்களை வேலையடித்து பரிசுத்த வாழ்க்கையும் கடந்து செல்ல உதவி பண்ணுவீராக. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை நீர் கண்ணு கருத்துமாய் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மாய விலைகளிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்துக்க அவர்களுக்கு கிருபை கொடுப்பீராக, பலப்படுத்துவீராக, ஞானத்தால் நிரப்புவீராக. வேறு திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்ற வரன்களை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அவர்களுடைய துணைகளை கண்டறியும்படி நீர் அவர்களுக்கு அந்த கண்களை திறந்து கொடுப்பீராக. அமே ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு நாளும் உமது கரங்களின் செட்டைகளின் மறைவத்து சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களின் குடிப்பழக்கத்துக்கு யார் அடிமையா
அடிமையா இருக்கிறார்களோ அதிலிருந்து அவர்கள் மீண்டு வரும்படி நீர் உதவி பண்ணுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்கள் உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களை ஆண்டவரே மீட்டுக் கொள்வீராக. உம்முடைய ஆண்டவரே உமது நித்திய ஜீவனுக்கு நேராக அவர்கள் நடத்துவீராக. அவர்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் அவர்கள் தரித்துக் கொள்ள உதவி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் நீர் பதிலை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்தும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மகிமையின் கரத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். இரவு உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் யாவரோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் நாம் யாவரும் சேர்ந்தே சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.